Welcome to Swedish Time. Good morning. நான் வந்து ஒரு ஸ்டோரியில் ஹாரி அண்ட் த டாட் கதை சொல்ல போகிறேன். அந்த ஹேர்னா என்னன்னு தெரியும்ல, முயல். அந்த ஹேர் சொல்லிச்சா நான் தான் ஃபஸ்ட்டு அனிமல், நான் வின் பண்ணிடுவேன் ரேஸை அப்படின்னு சொல்லிச்சு. அந்த ஹேர் பயங்கர ப்ரௌடான அனிமலாம். ப்ரௌடாக இருக்கிறது தப்பு தானே. அந்த ஆமை சொல்லிச்சா சரி யார் ஜெயிக்க போகிறான்னு பார்க்கலாம். அந்த ஜட்ஜ் சொன்னாங்க, அனிமல் கெட் செட் 1 2 3 go. ரெண்டு பேரும் போனாங்க. அந்த ஆமை வந்து மெதுவாக போச்சான், முயல் வந்து ஜம்ப் பண்ணி ஃபாஸ்ட்டாக போனச்சான். அப்புறம் அந்த முயல் வந்து ஒரு ட்ரீக்கு கடியில் படுத்துச்சான், மரம் கடியில் படுத்துச்சான். அந்த முயல் நினச்சி தான் அந்த ஆமை வந்து லாஸ்ட்டாக வரும், நம்ம அது வரும்போது நம்ம ஃபாஸ்ட்டாக ஜம்ப் பண்ணி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தூங்கிடுச்சான். அப்படின்னு தூங்கிச்சான். அப்போது அந்த டாட்டாய்ஸ் வந்து கிட்ட வந்துச்சான், மெதுவாக நடந்துச்சான். அது டிஸ்டர்ப் பண்ணாமல் நடந்து ஃபினிஷ் லைனுக்கு போய் ஓடி நின்றுச்சான். அப்புறம் அந்த முயல் ரெடி நினச்சி பார்த்துச்சான், ஐயோ அது எங்கே இருக்குன்னு பார்த்துச்சா. அப்புறம் ஐயோ ஆமை ஜெயிச்சிச்சே அப்படின்னு முயல் அப்படியே ஆமை சொல்லிச்சான், இங்கே பார், நீ பெருமைப்பட்டதுனால தான் தோத்த, ஸ்லோவாக ஸ்டெடியாக நான் வந்தேன், அதனால தான் ஜெயிச்சேன். அதே மாதிரி தான் இயேசு சாமிக்கும் பெருமைப்படலாம் பிடிக்காது. தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறாள், தாழ்மை உள்ளவருக்கோ கிருபை அளிக்கிறாள். யாக்கோபு 4:6. இந்த மயில் மாதிரி பெருமைப்படக்கூடாது, அதான் இந்த ஸ்டோரி about. And now bye from Swedish Time.